வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்லாட் 2க்கான ரிவ்யூ. ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஐபிபிஎஸ்ட்டை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், நியூஸ் சேனலுக்கும் நம்ம பேசி கொடுத்து வச்சோம். ஸோ ஒன்றும் அவங்க மாற்றுற மாதிரி தெரில. ஃப்யூச்சரில் வேணால் மாற்றலாம், பட் இந்த நாளும் நாளை நாளும் இந்த எக்ஸாமில் இப்படின்னா இருக்குன்றதை கடந்து தான் நம்ம எழுதி ஆகணும். வருத்தம் எனக்கும் புரியுது மக்கள், நானே எக்ஸாம் எழுதியிருக்கேன்ல, பட் நம்மளால் இப்போதைக்கு இன்னைக்கு நாளைக்கு நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் அதை கடந்து தான் நம்ம அட்டம்ப்டை கொடுத்தாகணும், சரிங்களா? அது மாதிரி நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, என்னென்ன வந்திருக்குன்னு நான் செகண்ட் ஸ்லாட் ரிவ்யூ சொல்லிடுறேன். ரீசனிங்கில் ஆல்ஃபா நியூமரிக் 5 வந்திருக்கு, சர்க்குலர் சீட்டிங் 7 பேர் வச்சு ஒன்று வந்திருக்கு, மந்த் பேஸ்டு பசில் ஒன்று வந்திருக்கு, பேரலல் ரோ அரேஞ்ச்மெண்ட் ஒன்று வந்திருக்கு, பிளட் ரிலேஷன் டைரக்ஷன் 3 கொஸ்டின், இன்இக்வாலிட்டி 5 கொஸ்டின், பேர்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஜேர்னல்ன்ற ஒரு வேர்டை மிஸ்லேனியஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ரீசனிங் ஓவராலாக போன தடவை இருந்த மாதிரியும் சரி, ஃபஸ்ட் லாட்டில் இருந்த மாதிரியும் சரி ஈஸியாக தான் இருந்திருக்கு. குவான்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பை அப்ராக்சிமேஷன் பார்த்தீங்கன்னா 14 to 15 கேட்டிருக்காங்க, பார்கிராஃப் டிஐ கேட்டிருக்காங்க, டேபிள் டிஐ கேட்டிருக்காங்க, ராங் நம்பர் 5 கேட்டிருக்காங்க. ராங் நம்பர் கொஞ்சம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட்டில் குட் அட்டம்ப்ட்டு நான் பேசின வரையும் இதுவரையும் ஒரு 10 பேர்கிட்ட பேசினேன். நல்லா படிக்கிறவங்க, மாட்ரேட்டாக படிக்கிறவங்கன்னு. நல்லா படிக்கிறவங்க எல்லாருமே 70+ தான் சொன்னாங்க. அதை ஓப்பனாக சொல்லிடுறேன். இந்த ஆவரேஜ் பெர்ஃபார்மரு, அபோவ் ஆவரேஜ் பெர்ஃபார்மர்லாம் அந்த 65 to 70 சொன்னாங்க. நான் இருந்தாலும் ஒரு குட் அட்டம்ப்ட் ஈவினிங்கே சொல்கிறேன். எல்லா ஸ்லாட்லேயும் எல்லாட்டையுமே பேசணும், சரியா? வெறும் 10 பேர்கிட்ட பேச முடியாது, நிறைய பேர்கிட்ட பேசிட்டு நான் ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தயவு செய்து உங்கள் ஹாலில் இப்படி ஆச்சுன்னா உடனே கூப்பிட்டு சரி பண்ணுங்கள். சிபியூலாம் காலை ஆட்டிக்கிட்டே சில பேருக்கு பழக்கம் இருக்குது, சிபியூ ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. இப்படிலாம் என்ன பண்ணுறீங்க? நமக்கே ஸ்டக் ஆகிக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி, இதில் காலை ஆட்டிலாம் சிபியூ ஆஃப் பண்ணி விடுறீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நீங்களே போய் மாட்டிக்காதீங்க. ஸோ தயவு செய்து அக்யூரேசி நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க அடுத்த ஸ்லாட் போகிறவங்க. இந்த ஸ்லாட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு மக்களே. உங்கள் விடைபெறும் உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.